ஞாசதிலக பிரகாஷிகை என்கிற கிரந்தத்திலே ஞாசதிலகத்தினுடைய 5வது ஸ்லோகம் இன்றைக்கு. ஸ்வதः சித்தः ஸ்ரீமான் அமித குண பூமா கருணயா விதாய பிரம்மாதீன் விதரதி நிஜாதேசமபி யः பிரபத்யா சாக்ஷாத்வா भजन शिरसा वापि सुलभम् मुमुक्षुर्देवेशम् तमहमधिगच्छामि शरणम्. பூர்வார்த்தத்திலே எம்பெருமானை பற்றி பகவானை பற்றி சொல்லுகிறார். உத்தரார்த்தத்திலே அவனை சரணமடைகிறார். எம்பெருமானை பற்றி என்னென்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஸ்வதசித்தர், அவர் ஸ்ரீமான், அவர் அமித குணபூமா, அவர் கருணையா விதாய பிரம்மாதீன், அவர் நிஜ ஆதேசமபி விதரதி என்று 4-5 விஷயங்களை சொல்லுகிறார் எம்பெருமானை பற்றி. அப்படிப்பட்ட எம்பெருமான் பிரபத்தியினாலேயோ பக்தியினாலேயோ அடையத்தக்கவர். நான் முமுட்சுவாக இருக்கிறேன், அவர் தேவேசனாக இருக்கிறார், அவரை நான் சரணமடைகிறேன் என்று. ஸ்வதசித்தா என்றால் தானாகவே உள்ளவர், ஸ்வயம்பூ, அவரை யாரும் படைக்கவில்லை என்று அர்த்தம். ஸ்ரீமான் என்றால் அவர் லக்ஷ்மியோடு கூடினவர் என்று. அமித குணபூமா என்றால் அவர் மிதி இல்லாமல் அளவில்லாத குணங்களுடைய மகிமையை உடையவர் என்று. கருணையா, கருணையினாலே விதாய பிரம்மாதீன், பிரம்மா முதலியவர்களை உண்டு பண்ணி நிஜ ஆதேசம் அபி யஹ, தன்னுடைய கட்டளையையும் எவர் கொடுக்கிறாரோ, தன்னுடைய கட்டளை இங்கே சொன்னது வேதம். அந்த வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுக்கிறார் என்றால் உபதேசிக்கிறார் என்ற அர்த்தம். இதுவரையில் முதல் பாதி. அவர் பிரபத்யா சாக்ஷாத்வா பஜன சிரசா வாபி சுலபம், அவரை நாம் அடைய வேண்டும் என்பது நமது குறிக்கோள். அவர் எந்த உபாயத்தின் மூலமாக அடைவதற்கு எளிதானவர் என்று கேட்டால் பிரபத்யா சுலபம், பிரபத்தி என்கிற சரணாகதி இருக்கிறதே, அந்த உபாயத்தின் மூலமாக அவர் எளிதில் அடையத்தக்கவராக இருக்கிறார். சாக்ஷாத்வா பஜன சிரசா, அந்த பிரபத்தியில் 2 விகல்பங்கள் இருக்கின்றன. அவர் சாக்ஷாத் பிரபத்தியினாலேயும் அடையலாம், அல்லது பஜன சிரஸ்கமான பிரபத்தியினாலேயும் அடையலாம். இங்கே பஜனம் என்பது பக்தியை சொல்லுகிறது, பக்தி யோகத்தை சொல்லுகிறது. அது சிரஸாக இருக்கிறது என்றால் அதற்கு இது அங்கமாக இருக்கிறது, அதை முடிவிலே கொண்டிருக்கிறது. இந்த பிரபத்திக்கு பிறகு, இந்த பிரபத்தியை அங்கமாக பண்ணின பிறகு பக்தியையும் பண்ணலாம். அது பக்தி யோகம் என்று பெயர். பக்தி யோகத்தை அங்கமாக வருகிற பிரபத்தி இருக்கிறதே, அந்த பிரபத்தியினாலோ அல்லது சாட்சாத்தாக நாமெல்லாம் அனுஷ்டிக்கிறோமே அந்த பிரபத்தியினாலேயோ அவர் அடையத்தக்கவராக இருக்கிறார், எளிதில் அடையத்தக்கவராக இருக்கிறார். முமுக்ஷு, நான் மோட்சத்திலே இச்சை கொண்டவன். தேவேஷன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தம், அவரை, அகம் நான், சரணம் அதிகச்சாமி, புகழடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய ஆபாத அர்த்தத்தை பார்க்கிறேன். இதற்கு அவதாரிகை ஞாசதிலக பிரகாஷிகை என்கிற கிரந்தம் மதுராந்தகன் சுவாமி எழுதிய வியாக்கியானம். அதிலே இந்த வாக்கியத்தை அவதாரிகையாக இடுகிறார். அவதாரிகை என்றால் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னம் பொதுவாக அந்த ஸ்லோகம் எதற்காக வந்திருக்கிறது என்பதை சொல்வது. இதற்கு முன்னே என்ன ஆயிற்றோ அதோடு கூட சங்கதியை உண்டுதலையும் சொல்லுகிறது இந்த அவதாரிகை. இதற்கு முன்னே என்ன நடந்தது? முதல் 4 ஸ்லோகங்களிலே 3வது 4வது ஸ்லோகங்களில் விராட்டியை மரணமடைந்தார்.
மூன்றாவது ஸ்லோகத்திலே புருஷகார பிரபத்தி நடந்தது. அதாவது லக்ஷ்மி தேவி வேண்டும், பரிந்துரைக்க வேண்டும் எங்கள் விஷயமாக பிரபத்தி நடந்தது. அநாதேர் நிசீம்னோ துரித ஜலதேரியன் நிருபமம் என்ற ஸ்லோகத்திலே. அதற்கடுத்த ஸ்லோகம் மகேந்திரு பிரபிருதிஷு மகத்வ பிரபிருதிவதி என்கிற 4ஆம் ஸ்லோகத்திலே என்ன நடந்தது? பிராட்டியை நீ சாட்சாதாகவும் உபாயமாக நின்று பிரபத்தவியமான தத்துவம் ஒன்று இருக்கிறதே, ஸ்ரீமன் நாராயணன் என்கிற தத்துவம், அதிலே விசேஷணமாக ஸ்ரீ ஆக நின்று கொண்டு சாட்சாத் உபாயமாக உன்னை நான் சரணமடைகிறேன் என்று அடுத்த ஸ்லோகத்திலே வந்தது. ஆகா, அவள் புருஷகாரமாகவும் இருக்கிறாள், தானே உபாயமாகவும் இருக்கிறாள். சில பேருக்கு சந்தேகம் வந்தது, இவளே உபாயமாக கூடியவள், இவளே மோட்சத்தை தரக்கூடியவள் என்றிருந்தால் இவள் எதற்காக பண்ண வேண்டும்? பகவானிடம் சென்று பரிந்துரை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இவளே கொடுத்து விட்டு போய்விடலாமே. உலகில் அப்படித்தானே காண்கிறோம். யாரு சிபாரிசு செய்கிறார்கள் என்றால், தாங்கள் கொடுக்க முடியாமல் வேறொருவன் கொடுக்கக்கூடியதை அந்த வேறொருவனிடம் பேசி சிபாரிசு செய்து வாங்கி தருகிறார்கள். இவள் புருஷகாரமாக இருக்கிற பட்சத்திலே எப்படி சாட்சாத் உபாயமாக ஆவாள் என்று கேள்வி சில பேருக்கு வந்ததாலே அவள் சாட்சாத் உபாயம் அன்று என்றெல்லாம் சில பேர் சொன்னார்கள். நாம் என்ன பார்த்தோம்? பிரபத்தி என்பது இந்த திவ்ய தம்பதிகள் இருவரும் ஐகமத்தியம் பெற்று தருவது. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து உபாயமாவது. அந்த மிதுனமே நமக்கு உத்தேசியம், அந்த மிதுனமே நமக்கு உபாயம். சேர்ந்து தருவது என்று வரும் பொழுது பெருமாள் தருவதானாலும் ததிங்கி தபராதீனோ விதத்தே கிலம் என்று கூறத்தாழ்வான் சொல்வது போல, பெருமாள் நமக்கு மோட்சம் தரும் பொழுது கூட தாயாருடைய குறிப்பறிந்துதான் தருவார். அதே மாதிரி தாயார் நமக்கு மோட்சம் தரும் போது கூட பெருமாளிடம் பரிந்துரை செய்துதான் தருவாள். ஆகா, பெருமாள் தாயார் என்ற இருவரும் ஐகமத்தியம் பெற்று தருகிற காரியமானபடினாலே அவர்கள் எல்லா காரியத்தையும் ஐகமத்தியத்துடன் தான் செய்கிறார்கள். அதனால் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டுதான் செய்கிறார்கள். அதனால் இவள் புருஷகாரமாகவும் இருக்கிறாள், உபாயமாகவும் இருக்கிறாள். உபாயமாக இருந்த போதிலும் கூட பகவானுக்கு புருஷகாரம் பண்ணி இருவரும் சேர்ந்து உபாயமாக இருக்கிறார்கள். அந்த உபாயத்த விசாரத்தை நிறையவே பண்ணினோம் போன ஸ்லோகத்திலே. அவள் பக்கல் பிரபத்தி செய்தருளினார் கீழே. கீழே என்றால் கீழ் ஸ்லோகத்திலே என்றால் இதற்கு முன் நடந்த ஸ்லோகத்திலே அவள் பக்கல், அந்த தாயாருடைய பக்கல் பிராட்டி இடத்திலே பிரபத்தி செய்தருளினார். பிரபத்யே தாமே காம் ஸ்ரீயமகிலநாதஸ்ய மகிஷீம் என்றும் ஸ்ரீயம் சீதாபாங்காம் அகமசரணோ யாமி சரணம் என்றும் இந்த வரிகளிலே தாயாரிடம் பிரபத்தி பண்ணி ஆயிற்று. அதற்கு பிறகு இங்கு எம்பெருமானை சரணம் புகுகின்றார். 5வது ஸ்லோகம் இன்றைய ஸ்லோகத்திலே தாயார் பிரபத்திக்கு அடுத்தபடியாக பெருமாளிடம் சென்று பிரபத்தி பண்ணுகிறார் என்று இவ்விரண்டு ஸ்லோகங்களுக்கும் முன் ஸ்லோகத்தோடு இந்த ஸ்லோகத்துக்கு சங்கதி, அதை அவதாரிகையாக அருளி செய்தார். இப்பொழுது கூட இன்றைய வழக்காற்றிலும் கூட எல்லாரும் பிரபத்தி பண்ணி கொண்டு இருக்கிறார்களே ஆச்சாரியர்கள், அவர்கள் கூட பிரபத்தி பிரயோகம் இந்த மாதிரி தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மாதிரி என்றால், முதலிலே மோக்ஷார்த்த ஸ்ரீ பிரபத்தி, முதலிலே தாயாரிடம் சரணாகதி பண்ண வேண்டும். அதன் பிறகு மோட்சார்த்த பகவத் பிரபத்தி, மோட்சத்துக்காக பெருமாளிடம் பிரபத்தி பண்ணுவது அதற்கு அடுத்துதான் நடக்கிறது. இன்றைக்கும் அப்படித்தான் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது புருஷகார பிரபத்தி, மோட்சார்த்த ஸ்ரீ பிரபத்தி, சாட்சாதுபாய பிரபத்தி என்று 2 சொல்லுகிறாரே அவதாரிகையிலே. அதிலே 3வது ஸ்லோகத்திலே புருஷகார பிரபத்தி நடைபெற்றது. 4வது ஸ்லோகத்திலே விராட்டியை உபாயமாக கொண்டு அவளிடம் பிரபத்தி நடைபெற்றது. அதுதான் மோக்ஷார்த்த ஸ்ரீ பிரபத்தி என்பது. வாஸ்தவத்திலே 2ம் கலந்துதான் இருக்கின்றன. 4வது ஸ்லோகத்திலே கூட கமி துரபிகம்ய
ஸ்வஜனனீம் என்பது இருக்கிறது. அவள் பெருமாளை நம்மாலே அணுகத்தக்கவனாக பண்ணுகிறாள் என்பது 4வது ஸ்லோகத்திலேயும் இருக்கிறது. ஆகா, 3வது 4வது ஸ்லோகங்கள் இரண்டும் சேர்ந்து அவள் புருஷகாரமாகவும் இருக்கிறாள், உபாயமாகவும் இருக்கிறாள் என்று 2 ஆகாரங்களையும் காண்பித்து பிரபத்தி பண்ணையாயிற்று. இப்பொழுது 5ஆம் ஸ்லோகம் நடக்கிறது. 5ஆம் ஸ்லோகத்திலே நாம் ஸ்ரீமன் நாராயணனிடம் பிரபத்தி பண்ணுகிறோம். எம்பெருமானை சரணம் புகுகின்றார் என்று. இதிலே முதல் ஸ்வதசித்த ஸ்ரீமானமித குணபூமா கருணையா என்று பகவானுக்கு சில விசேஷணங்கள் 4 சிறப்புகளை சொல்லி இருக்கிறார். முதல் பாதத்திலே ஸ்வதசித்தா தானே சித்தமானவன், ஸ்ரீமான் ஸ்ரீயோடு கூடினவன், அமித குணபூமா ஏராளமான குண வைபவம் கொண்டவன், கருணையா கருணையோடு கூடியிருப்பவன். இப்படி 4 சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன ரசிக்க வேண்டும் என்றால், பகவானை பற்றி சொல்வதானால் எத்தனையோ சொல்லலாம். பகவத் குண தர்ப்பணத்திலே பராசர பட்டர் பகவானை பற்றி 1000 சொல்லி இருக்கிறார். அவர் உலகெங்கும் வியாபித்தவன் என்று ஆரம்பித்து எவ்வளவோ இருக்கிறது, பிரபஞ்சமே ஆனவன் என்று. அப்படி 1000 சொல்லலாமா இருக்கும் பொழுது இந்த முதல் பாதத்திலே சரணாகதி சந்தர்ப்பத்திலே எதற்காக இந்த நாளை சொல்லுகிறார் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்தால் இந்த நாளும் இப்போதைய பிரபத்தி சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான அடைமொழிகள், அதாவது பிரபத்தி பண்ணுகிறவன் பகவானுடைய எந்தெந்த சிறப்புகளை எண்ணி பார்க்க வேண்டும் என்றால், அவன் ஸ்வதசித்தன் என்பதையும், அவன் ஸ்ரீமான் என்பதையும், அவன் அமித குணபூமா என்பதையும், அவன் கருணாளு என்பதையும் இந்த பிரபத்தி அனுஷ்டிக்கிறவன் எண்ணி பார்க்க வேண்டும், அனுசந்திக்க வேண்டும். இதெல்லாம் நாம் இப்பொழுது பிரபத்தி பண்ணுவதற்கு அனுகூலமாக இருக்கின்றன. ஸ்வதசித்தன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் இதற்கு இப்பொழுது 3 அர்த்தங்கள் சொல்ல போகிறோம். முதலிலே எல்லாரும் கொடுக்கிற அர்த்தம் என்ன என்றால், அவனுக்கு பிறவி கிடையாது, மரணம் கிடையாது, அவன் நித்திய சித்தனாக இருக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் அப்படி கிடையாது. நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, நாராயணாதிந்திரோ ஜாயத்தே என்று வேதம் ஸ்பஷ்டமாக சொல்லுகிறது. பிரம்மா, ருத்ரன், இந்திரன் எல்லாருக்கும் பிறவி உண்டு, இவன் படைக்கிறான் அவர்களை என்று. அப்பொழுது இவ்வளவு சொன்னோமே, நாராயணன் யாரிடமிருந்து ஜாயத்தே உண்டாகிறான் என்பதை அந்த மந்திரம் வேதம் சொல்லவில்லை. அது எதனாலே என்றால், யாரிடமிருந்தும் உண்டாகவில்லை, அவன் ஸ்வயம் தானாகவே உண்டானவன். அதைத்தான் ஸ்வதசித்தா, வேறு எவரிடமிருந்தும் பிறவி பெறாமல் தானாகவே நித்திய இருப்பவன். தானே ஸ்வதற்கு தானாகவே என்று அர்த்தம். தானாகவே என்றால் அந்நிய நிரபேட்சமாக இன்னொருவர் யாரையும் தன்னுடைய சித்திக்கு அபேட்சிக்காமல் தானாகவே இருப்பவன் என்று அதற்கு அர்த்தமாகிறது. இந்த பிரகாசிகையிலே முதுராந்தகம் சுவாமி என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார், அதிலிருந்து பணித்த அர்த்தம் ஆதி அந்தம் இல்லாதவன் என்று. அவனுக்கு ஆரம்பம் என்று ஒன்று கிடையாது பிறவி, அந்தம் என்று முடிவு என்று ஒன்று கிடையாது மரணம், அவை எல்லாம் இல்லாததனாலே அவன் சுதசித்தன். இப்பொழுது சுதசித்தன் என்பதற்கு உரையிலே இருக்கிற அர்த்தத்தை சொல்லி ஆயிற்று. இந்த சந்தர்ப்பத்துக்கு இப்பொழுது என்ன சந்தர்ப்பம்? ஞாச திலகத்திலே முமுட்சுவாயிருக்கிற நான் பெருமாளை சரணமடைகிறேன் என்கிற சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலே எப்படிப்பட்ட பெருமாள் என்று சொல்வதற்கு அந்த சரணாகதிக்கு தேவையானவற்றை தானே சொல்ல வேண்டும். அப்பொழுது பெருமாள் ஸ்வதசித்தனாக இருக்கிறான் என்பது இந்த சந்தர்ப்பத்துக்கு எப்படி தகும் என்றால், ஸ்வதசித்தா என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் வருகிறது. அவன் தானே சித்தனாக இருக்கிறான் என்றால் சித்தோபாயமாக இருக்கிறான் என்று அர்த்தம். உபாயம் அனுஷ்டானம் தான் நடக்குது, உபாயானுஷ்டானம் தான் இப்பொழுது நடக்கிறது. பிரபத்தி என்பது, பிரபத்தி என்பதை உபாயம் என்று சொன்னோமானால், வாஸ்தவத்திலே பிரபத்தி பகவானையே
உபாயாந்தர ஸ்தானத்திலே நிறுத்தும்படி பிரார்த்தனை தான். அப்பொழுது யார் உபாயம் என்றால் பகவான் தான். பிரபத்தி பண்ணுபவனுக்கு பகவானும் உபாயம், பிரபத்தி உபாயம் வியாஜம். அப்படியானால் உபாயத்தில் 2 வகை இருக்கிறது என்று பார்க்கிறோம். உபாயமானது சித்தோபாயம் என்றும் சாத்தியோபாயம் என்றும் 2 வகைப்படும். இதனால் தான் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலே அதிகாரங்களை பிரித்து பிரித்து சொல்லும் பொழுது சித்தோபாய சோதனாதிகாரம் என்று ஒன்றும் சாத்தியோபாய சோதனாதிகாரம் என்று இன்னொன்றும் இருக்கின்றன. அந்த அதிகாரங்களிலே சித்தோபாயம் என்றால் பகவான் என்றும் சாத்தியோபாயம் என்றால் பக்தி பிரபத்திகள் என்றும் ஸ்பஷ்டமாக இருக்கிறது. அதனாலே பகவான் சித்தமான உபாயம், அவனிடம் நாம் அனுஷ்டிக்கிற பிரபத்தி சாத்தியமான உபாயம். இதை தெரிவிப்பதற்கு பகவானுக்கு ஸ்வத சித்தா என்ற அடைமொழி இங்கே இடப்பட்டிருக்கிறது. சித்தோபாய பூதனான ஸ்ரீமன் நாராயணனிடம் சாத்தியோபாயமான பிரபத்தியை நான் அனுஷ்டிக்கிறேன் என்று. இது மட்டுமில்ல, ஸ்வத சித்தா என்பதற்கு 3வது அர்த்தமும் இங்கே பொருந்தும். சித்தனாக இருக்கிறான் என்றால் தயாராக இருப்பவன். ஒருவர் பெரியவர் நம்மை கூப்பிட்டால் இதோ வருகிறேன் என்று சித்தோஸ்மி என்று சொல்கிறோம்னா தயாராக இருக்கிறேன், கூப்பிட்ட பொருளுக்கு வருவதற்கு நான் இருக்கிறேன் என்று. பகவான் சித்தனாக இருக்கிறான். சித்தனாக இருக்கிறான் என்றால் அவசர பிரதீட்சனாக இருக்கிறான். எப்பொழுது நமக்கு ஆத்ம விவாகத்துக்காக ஒரு ஜீவாத்மா சரணாகதனாக நம்மிடம் வருவான் என்பதை எதிர்பார்த்து கொண்டு ஏங்கிக் கொண்டு இவன் வருவானா என்று காத்து கொண்டு இவனை ரட்சிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறான் அவன். அவனுக்கு சரணாகத ரட்சணம் என்பது ஒரு விரதம். இன்றைக்கு ஒரு சரணாகதனை ரட்சணம் பண்ணேன், நாளைக்கு ஒரு சரணாகதனை ரட்சணம் பண்ண போகிறேன் என்றெல்லாம் தான் பெற்ற பெயராக நினைத்து ரட்சணம் பண்ணுகிறார். அந்த காரியத்துக்கு சரணாகத ரட்சணத்துக்கு எப்போதும் தயார் நிலையிலே இருப்பான். சரணாகதம் பண்ணும் பொழுது எனக்கு வேறு காரியம் இருக்கிறது, கொஞ்சம் காத்திரி என்றெல்லாம் சொல்ல மாட்டான். சித்தா ஸ்வதஹா தானாகவே தான் அவன் அப்படி சித்தனாக இருக்கிறானே, அவனை யார் அப்படி வசத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இல்லை. அவன் சுதந்திரம்தான், தானாகவே சித்தனாக காத்து கொண்டிருக்கிறான் சரணாகத ரட்சணத்துக்கு என்பதையும் ஸ்வத சித்தா என்பதற்கு அர்த்தமாக சொல்லலாம். ஸ்வத சித்த ஸ்ரீமானே. அடுத்தது ஸ்ரீமான் என்கிற அடைமொழி. ஸ்ரீமான் என்றால் லக்ஷ்மி விசிஷ்டன். ஸ்ரீ அதற்கு பிறகு மத்துப்புன்னு அந்த பிரத்யேகத்துக்கு பெயர். இலக்கணத்திலே மத்து பிரத்யேகம் இருக்கிறது, ஸ்ரீமான் என்று இருக்கு. மத்து பிரத்யேகத்துக்கு நித்திய சம்யோகம் என்று அர்த்தம். நித்திய சம்யோகம் என்றால் எப்பொழுதுமே இடைவிடாமல் கூடியிருத்தல். அவன் ஸ்ரீமான், ஸ்ரீயோடு கூட எப்பொழுதுமே கூடியிருப்பவன் என்று அர்த்தம். இந்த சந்தர்ப்பம் இருக்கிறதே சரணாகதி சந்தர்ப்பம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே நாம் சரணாகதி பண்ணுகிறோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அவன் ஸ்ரீமான் என்று நாம் அனுசந்திப்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் அதற்கு 4-5 காரணங்கள் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் ஸ்ரீமானிடம்தான் சரணம் புக வேண்டும் என்று. நாம் யாரிடம் சரணம் புகுகிறோமோ அவன் ஸ்ரீமானாயிருக்கிறான் என்பதை பார்த்துத்தான் சரணம் புக வேண்டும். முதலிலே நாம் என்ன சொல்கிறோம், சரணாகதிக்கு மந்திரம் இருக்கிறதே. சரணாகதிக்கு ஏற்கனவே பார்த்தோம், பிரணவ மந்திரத்தாலையும் அதை பண்ணலாம், துவய மந்திரத்தாலையும் பண்ணலாம் என்றெல்லாம் பார்த்தோமே. எந்த மந்திரமாக இருந்தாலும் அதிலே லட்சுமியை பத்தின பேச்சு இருக்கும். பிரணவ மந்திரத்தாலே பண்ணினால் மத்தியமாட்சரமான உகாரத்துக்கு லக்ஷ்மி என்று அர்த்தம். பிரணவ மந்திரத்தாலே பண்ணாமல் துவய மந்திரத்தாலே பண்ணினோமானால் அந்த துவய மந்திரத்திலே முதல் பதமே ஸ்ரீமன் என்றுதான் இருக்கிறது, ஸ்ரீமன் நாராயணா என்று. ஆக அவனுடைய ஸ்ரீமத்வம் என்பது
இங்கே நிச்சயமாக அனுசந்திக்க வேண்டியதாக இருக்கிறது பிரபத்தி பண்ணுபவர்களாலே, மந்திரத்திலேயே அப்படி இருப்பதனாலே. அது தவிர பிரபத்தி பிரயோகத்தை அனுஷ்டிக்கும் பொழுது துவயம் என்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அனுஷ்டிக்கிறோம் என்பது இருக்கட்டும், அதோடு கூட மேலும் சில வார்த்தைகளையும் நாம் அங்கே சொல்லுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது சம்போதனங்களை பண்ணுகிறோம், பெருமாளை கூப்பிடுகிறோம். அப்படி கூப்பிடும் பொழுது முதல் சம்போதனத்திலேயே ஸ்வரூப நிரூபக தர்மங்களை சொல்லுகிறோம். சத்யத்வ ஞானத்வ என்று ஆரம்பித்து அவனுக்கு ஸ்வரூப நிரூபங்களிலே ஒன்றாக ஸ்ரீயபதி என்பதை சொல்லுகிறோம். நீ லக்ஷ்மிகாந்தனானவன், அப்படிப்பட்ட ஸ்வரூப நிரூபக தர்ம விசிஷ்டனே என்று கூப்பிடுகிறோம். பகவான் யார் என்பதை நிரூபிப்பதற்கே ஸ்ரீயபதித்வம் என்பது அவனுடைய ஸ்வரூபத்தை நிரூபிக்கிற தர்மமாக இருக்கிறது. பகவானை பற்றி எந்தெந்த பிரம்ம வித்தியிலே அனுசந்தித்தாலும் ஸ்வரூப நிரூபக தர்மங்களை சேர்த்துத்தான் அனுசந்திக்க வேண்டும். இப்பொழுது ஸ்ரீயபதித்வம் என்பது அவனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்களிலே ஒன்றானபடியினாலே அவனை நினைத்து சரணாகதி என்பதை பண்ணும் பொழுது அவனை ஸ்ரீமானாக நினைத்துத்தான் பண்ண வேண்டி இருக்கிறது. அது இரண்டாவது காரணம். மூன்றாவது, நாம் அவனை நெருங்குவது என்பதே பயப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் நாம் எல்லாம் குற்றவாளிகள். இப்பொழுதும் கூட குற்றம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் ஆர்திராபராதி. ஆர்திராபராதி நிஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா வினிவேத்யமானே. நாம் ஆர்திராபராதியா இருந்தால் கூட ரங்கநாதனிடம் ரமா வினிவேதனம் பண்ணுகிறாளாம். ரட்சணார்த்தம், இவனை காப்பாற்றலாம் என்று நம் சார்பாக பேசி பரிந்துரை பண்ணுகிறாள். அதனாலே நாம் அவனை அணுக முடிகிறது. இதற்கு முன் ஸ்லோகத்திலேயும் சொன்னால் கமே துரபிகம்ய ஸ்ரீயம் என்று பெருமாளிடம் நாம் நெருங்க முடிகிறது என்பதற்கே கூட அவர் லட்சுமி விசிஷ்டனாக இருப்பதுதான் காரணம். அதனாலே இங்கே ஸ்வதசித்தா என்பதை சொன்னவுடனே ஸ்ரீமான் என்பதை அனுசந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனால் தான் நாம் அவனை நெருங்கி பிரபத்தியே பண்ண முடிகிறது. திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் கூட பிரபத்தி அனுஷ்டிக்கிற பாசுரத்திலே உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே என்கிற என்று முடிகிற பாசுரத்திலே ஆரம்பத்திலேயே அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்கிற சம்போதனத்தை தான் இடுகிறார், அதைத்தான் விளக்குகிறார். ஸ்ரீ என்பதற்கு பதில் அலர்மேல் மங்கை என்று சொல்லிட்டு மத்து பிரத்தியம் இருக்கிறதே நித்திய சம்யோகம் என்ற அர்த்தம். அதை அகலகில்லே நிறையும் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீமான் என்பதைத்தான் அங்கே தமிழ்படுத்துகிறார். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்று கூட்டுவிட்டு ஸ்ரீமான் ஸ்ரீமத் சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டு கடைசியிலே புகழொன்றில்ல அடியேன் என்று தன்னுடைய அகிஞ்சன்யத்தை சொல்லிவிட்டு உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே என்று தான் சரணம் அடைவதை சொல்லுகிறார். ஆக சரணாகதி பிரகரணத்தில் எல்லாம் அவன் ஸ்ரீமான் என்பதை நாம் அனுசந்திக்க வேண்டும் என்று ஆழ்வாரும் நமக்கு வழி காட்டி இருக்கிறார். இது தவிர இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது அவன் ஸ்ரீமான் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்வதற்கு. அது என்ன காரணம் என்றால் அவன் தனித்து உபாயமாகவோ உபேயமாகவோ ஆவதில்லை. இருவரும் தான் தம்பதி தெய்வத்தம் நகா என்று சொல்வது போலே, ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம் என்று சொல்வது போலே, ஸ்ரீயோடு கூடின நாராயணன் தான் நமக்கு சரணாகதியிலே உத்தேசியமாகிறான்
அவனுக்குத்தான் நாம் நித்திய கைங்கரியம் பண்ண போகிறோம் என்று சரணாகதி பலனளிக்கும் போது அவர்களுக்கு என்று சொல்வதை ஸ்ரீயோடு கூடின நாராயணனுக்கு, அவரை இருவருமாக சேர்ந்தே உபாயமாகிறார்கள். இருவருமாக சேர்ந்தே உபேயம் என்றால் உபாயத்தால் கிடைக்கக்கூடிய பலன், உபேயமும் அவர்களே ஆகிறார்கள். அதாவது அவர்களுடைய அருளாலே அவர்களை சரணமடைந்து நாம் அவர்களையே பிராப்தி, அவர்களையே அடைய போகிறோம் பலமாக. அதுல 2 பேருமே சேர்ந்திருப்பதனாலே பகவானிடம் தனியாக ஒரு சரணாகதி என்று கிடையாது. பகவான் தாயாரோடு கூடின பகவானிடம் தான் நாம் சரணாகதி பண்ணுகிறோம் என்ற காரணத்தினாலேயும் ஸ்ரீமான் என்பதை சொல்லியாக வேண்டும். ஸ்ரீமான் சரணாகதி பண்ணும் பொழுது நினைக்கக்கூடிய அனுசந்திக்க வேண்டிய அடைமொழிகள் விசேஷணங்கள் பகவானுக்கு சுதசித்தன் என்று ஒன்று, அவன் சித்தோபாயனாக இருக்கிறான் என்பதை நாம் அனுசந்திக்க வேண்டும். நாம் பண்ணுகிற சாத்தோபாயம் என்பது ஒரு வியாஜம் மட்டும், ஒரு சாக்கு மட்டும், அவனுடைய கருணையை கிளறுவதற்காக மட்டும் அவன்தான் நமக்கு உபாயமாகிறான். அதனாலே சுதசித்தா என்பதை சொல்ல வேண்டும். ஸ்ரீமான லட்சுமியும் சேர்ந்திருக்கிற பகவான் இருக்கிற அந்த தம்பதிகளிடம்தான் நான் சரணம் அடைகிறோம் என்பதாலே ஸ்ரீமான் என்பதையும் சொல்லியாக வேண்டும். ஸ்வதசித்த ஸ்ரீமான் அமித குண பூமா, அமித குண பூமா என்றிருக்கிறது. பூமா என்றால் பகுத்வம் என்ற அர்த்தம். பகுத்வம் என்றால் அதிகமா இருக்கும் தன்மை, அமிதமான குணம். அமித என்றால் அளவற்ற, குணபூமா குணப்பெருமை கொண்டவன் என்று. அதாவது நாம் சரணாகதி அனுஷ்டிக்கும் பொழுது இன்றைக்கும் பிரபத்தி பிரயோகத்திலே இது வழக்கத்திலே இருக்கிறது. பெருமாளுடைய திருக்குணங்களை நாம் அனுசந்திக்க வேண்டும். அனுசந்திப்பதை ஒரு சம்போதனமாக சொல்லி இவ்வளவு குணங்களை கொண்டவனே என்று அவரை கூப்பிடவும் வேண்டும் என்று அனுஷ்டானத்திலே இன்று வரைக்கும் வந்திருக்கிறது. அதனாலே அமித குணபூமா என்பதை அடுத்ததிலே இடுகிறார். அமித குணபூமா என்பதற்கு மதுராந்தகன் சுவாமிகளுடைய பிரகாசிகா வியாக்கியானம் தமிழிலே உயர்வர உயர்நலம் என்று அர்த்தம் எழுதுகிறது. அமிதா என்றால் இதைவிட மானத்திலே அளவிலே இல்லாதபடி உயர்வர, குண என்றால் உயர்நலம், உயர்ந்த குணங்கள், கல்யாண குணங்கள், அவற்றை எல்லாம் உடையவன் என்று. உயர்வர் உயர்நலமுடையவன் என்ற அர்த்தம் எழுதினதற்கு காரணம் ஆழ்வாருடைய சூத்தியை ஞாபகப்படுத்துவதற்காக. இப்பொழுது அவனுடைய குணம் அமிதமாக இருக்கிறது என்றால் அதற்கு கூட 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு அர்த்தம் ஒவ்வொரு குணமும் அளவற்றது என்று, 2வது அர்த்தம் எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன என்று. அமித குண என்றால் குணங்களுக்கு அளவில்லை என்று சொல்லும் பொழுது அதிலேயே 2 தாற்பயம். எந்த ஒரு குணத்தை வேணாலும் பொறுமை என்று ஒரு குணம் எடுத்தால் பகவானுக்கு இருக்கிற பொறுமை அமிதமாக இருக்கிறது. அதற்கு பகவத் ராமானுஜர் கத்தியத்திலே நிரதிசயமாக இருக்கிறது என்று சொல்வார். அந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கிறது என்பதை அசங்கேயா என்று ஒரு வார்த்தை சொல்வார். நிரதிசயம் என்று ஒன்று சொல்வார். இந்த குணம் அளவில்லாமல் எல்லை இல்லாமல் இருக்கிறது என்று. அசங்கேயம் என்று இன்னொரு வார்த்தை சொல்வார். இந்த மாதிரி நிறைய குணங்கள் எண்ணவே முடியாது என்று. அதனாலே அந்த குணம் என்பதிலே 2ஐயும் அர்த்தமாக கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குணமும் அமிதமாக இருக்கிறது என்றால் யாதவாபிதயத்திலே தேசிகன் சாதிப்பார், யதேகைக குண பிராந்தே ஸ்ராந்தா நிகம வந்தினஹ. வேதங்கள் எல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ண போயினால் அந்த பகவானுடைய ஏகைக குணம் ஒவ்வொரு குணத்தினுடைய பிராந்தத்திலேயும் விளிம்பிலேயும், குணம் மொத்தத்தையும் சொல்லி மாளாது வேதத்தாலே. வேதம் என்பது பகவான் தான் இருந்தாலும் கூட ஏகைக குண பிராந்தே ஸ்ராந்தாக போய் ஓய்ந்து போய்விடும். ஏனென்றால் அந்த குணம் அமிதமாக இருக்கிறது என்று விளக்கினார் யாதவாபிதயத்திலே. இன்னொரு அர்த்தம், எத்தனை குணங்கள் பகவானுக்கு என்று கேட்டால் சரணாகதி கத்தியத்திலே 25 குணங்களை அடுக்குகிறார் ஒன்றன் பின் ஒன்றாக. அவர் அடுக்கின பிறகும் இத்தியாதி என்றுதான். இதை விட இன்னும் எத்தனையோ இருக்கிறது. அசங்கேஜ கல்யாண குண கணௌக
மகார்ணவா என்ற இடத்துல அசங்கியம் எண்ணவே முடியாது. அதுதான் அமிதமாக இருக்கிறது, அளவில் அடங்காக இருக்கிறது. இதற்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு. பூமா என்றாலே பெருமாளுக்கு பெயர். என்றால் பகுத்துவம் என்ற அர்த்தம். இலக்கணத்திலே பகு என்பதோடு அந்த தொம் வரும்பொழுது பகுபாவா என்ற அர்த்தத்திலே பூமா என்று வரும் என்று சூத்திரங்களை எல்லாம் சொல்லி விளக்குவார்கள். பூமா என்றால் பன்மை, ஏராளமானமை என்று அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது என்ன சொல்கிறோம்? பூமா என்றே பெருமாளுக்கு பெயர் என்கிறோம். இதே காரணத்தாலே தான் பூமா என்று பெருமாளுக்கு பெயரை இடுகிறது உபனிஷத்து. எத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஷ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா பூமா ததமிர்தம் என்று பெயருக்குத்தான் பூமா என்றும் அமிர்தம் என்றும். பூமா என்பதற்கான காரணம், எந்த பெருமாளை அடைந்தோமானால் நாம் வேற எதையும் பார்க்க மாட்டோமோ, வேற எதையும் கேட்க மாட்டோமோ, வேற எதையும் அறிய மாட்டோமோ, அவனிடமே அப்படி போய் விடுவோமோ அவனுக்கு பூமா என்று பெயர், அமிர்தம் என்றும் பெயர் என்று ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. பரமாத்மாவுக்கு பூமா என்று பெயர். இப்பொழுது அமித குண பூமா என்றால் அமித குணனாகவும் பூமாவாகவும் இருப்பவன் என்று கூட அர்த்தம் சொல்லலாம். இதற்கு முன்னே என்ன சொன்னோம்? அமித குணங்களுடைய பூமா இருக்கிறதே பகுத்துவம், அதை கொண்டவன் என்று அர்த்தம் சொன்னோம். ஆஹா, அமித குண பூமா என்பதிலே அமித குணம் என்பதற்கு இரண்டு கருத்து. ஏராளமான குணங்கள் என்று ஒன்று, ஒவ்வொரு குணமும் அளவடங்காமல் எல்லையில்லாமல் இருக்கிறது என்பது இரண்டாவது கருத்து. இந்த மாதிரி குணங்களுடைய பகவத்துவத்தை கொண்டவன் என்று. இப்பொழுது மூன்றாவதாக பூமா என்ற பெயர் கொண்டவன் அமித குணனாக இருக்கிறார் என்ற கருத்தையும் சொன்னோம். இதெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டுமா என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரணாகதி அனுஷ்டிக்கும் பொழுது அமித குண பூமா என்பதை நாம் அனுசந்திக்க வேண்டுமா என்றால், பண்ணும் பொழுது சில குணங்களை நாம் அனுசந்திக்க வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், எல்லா குணங்களையும் அனுசந்தித்து மாளாது அசங்கேயமாக இருக்கிறது. ஒரு குணத்தை கூட முழுதுமாக அனுசந்திக்க முடியாது, வேதங்களாலேயே முடியவில்லை என்கிறார் தேசிகன். நாம் எந்த குணங்களை எந்த அளவுக்கு அனுசந்திக்க வேண்டும் என்றால், உபாயத்வ உபயுக்த குணங்களை அனுசந்திக்க வேண்டும். அதாவது அவன் உபாயமாகிறானே, அதற்கு உபயோகப்படுகிற குணங்கள், நம்முடைய சரணாகதியை ஏற்று நம்மை அவன் ரட்சிப்பதற்கு அவனுடைய எந்தெந்த குணங்கள் உபயோகப்படுமோ அந்த குணங்களை அனுசந்திக்க வேண்டும். அனுசந்தித்த பிறகுதான் நாம் பிரபத்தி பண்ண வேண்டும். பிரபத்தி பிரயோகத்திலேயும் அப்படித்தான். இப்பொழுதும் ஆச்சாரியர்கள் பிரபத்தியை அனுசந்திக்கும் பொழுது, அனுஷ்டிக்கும் பொழுது சில குணங்களை அனுசந்திக்கிறார்கள். அந்த குணங்கள் எவை என்றால், வாத்சல்ய, சுவாமித்வ, சௌஷீல்ய, சௌலபிய, சர்வஜ்ஞத்வ, சர்வசக்தித்வ, சத்ய சங்கல்பத்வ, பரமகாருணிகத்வ, கிருதித்வ, கிருதஜ்ஞத்வ, ஸ்திரத்வ, பரிபூர்ணத்வ, பரமோதாரத்வாதி உபாயத்வோபயுக்த சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணா என்று அவனை கூப்பிடுகிறோம், சம்போதனம் பண்ணுகிறோம். அதற்கு பிறகுதான் கோப்திருத்வ வரணம் பண்ணுகிறோம், என்னை ரட்சிப்பாயாக என்று. அதற்கு பிறகுதான் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறோம். இந்த ஆத்மா உனக்கு, இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு உனக்கு, இந்த ஆத்மாவை ரட்சிப்பதால் வந்த பலம் உனக்கு என்று எல்லாவற்றையும் அவனிடம் சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிப்பதற்கு முன்னே அவன் அமித குணபூமா என்பதை அனுசந்திக்கிறோம். இந்தந்த குணங்களை கொண்டவனே என்று வாத்சல்யத்திலிருந்து ஆரம்பித்து மோதாரத்துவம் வரைக்குமான குணங்களை அனுசந்திக்கிறோம். வாத்சல்யம், அவன் பக்தர்களிடம் வத்சலனாக இருப்பதால் தான் அவன் நம்மளை ரட்சிக்கிறான். சுவாமித்துவம், அவன் நமக்கெல்லாம் உடைமையாளனாக இருப்பதால், நாம் எல்லாம் அவனுடைய சொத்தாக இருப்பதால் அவன் நம்மை ரட்சிக்கிறான் என்று இங்கே இருக்கிற குணங்கள் ஒவ்வொன்றும் உபாயத்துவ உபயுக்தமான குணங்கள். கடைசியில் சொன்னது பரமோதாரத்துவம் என்று. அவன் மிகச்சிறந்த வள்ளலாக கேட்டதையெல்லாம் கொடுப்பவனாக இருப்பதால் தான்
நம்முடைய பிரார்த்தனையை ஏற்று நம்மை ரட்சிக்கிறான் என்று. இதில் இருக்கிற ஒவ்வொரு குணத்தையும் அந்த உபாயானுஷ்டானத்துக்கு தேவையான குணங்கள் என்று கருதி நாம் அனுசந்திக்கிறோம். இதே பார்த்து கொண்டிருக்கிற ஸ்லோகத்திலே கூட இரண்டாவது பாதத்திலே விதாய பிரம்மாதீன் விதரதி நிஜாதேஷமபியா என்ற இடத்திலே விதரதி என்ற பதம் இருக்கிறது. கொடுக்கிறான் என்ற அர்த்தம். அது எதற்காக என்றால் அவனுடைய பரமோதாரத்த சூச்சகம். அவன் கொடுக்கிறவன், அவன் கொடையாளி, அவன் வள்ளல் என்கிற குணத்தை இங்கேயும் அனுசந்தித்திருக்கிறார். அமித குணங்கள் இருந்தால் கூட அதில் சில குணங்கள் இங்கே அனுசந்தேகமாக இருக்கின்றன என்பதை காண்பிப்பதற்காக அமித குண பூமா என்கிற இந்த விசேஷணமானது இந்த ஸ்லோகத்தில் இடப்பட்டிருக்கிறது. பெருமாளுக்கு இட்டிருக்கிற விசேஷணங்கள் எல்லாம் நாம் சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டிய சமயத்திலே நாம் அனுசந்திக்க வேண்டிய விசேஷணங்களாக இருக்கின்றன. சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணா என்று சொல்லிவிட்டுதானே நாம் பிரபத்தி பண்ணி கொள்கிறோம். அதனாலே அதற்கடுத்த பதம் கருணையா என்று. கருணையும் அந்த அமித குணம் பூமாவிலே அடங்கிவிட்டது. அது கூட ஒரு குணம்தான். அவனுடைய அசங்கேய குணங்களிலே, அவனுடைய நிறைய குணங்களிலே கருணையும் ஒன்றுதான். ஆனால் அதை தனியாக பிரித்து நீ கருணையோடு என்கிறார். ஏனென்றால் கருணை என்பதுதான் பிரபத்தியிலே பகவானுடைய முக்கியமான குணம். இந்த கருணையா, கருணையோடு, கருணையினாலே என்று ஒரு பதம் இருக்கிறதே, அதை இந்த ஸ்லோகத்திலே பலவிதமாக அன்வயிக்கலாம். கருணையா விதாய, விதாயதான் அடுத்த பதம். இரண்டாவது பாதம் கருணையா என்று முதல் பாதம் முடிகிறது, விதாய என்று இரண்டாம் பாதம் ஆரம்பிக்கிறது. பக்கத்து பதமே விதாயதான். அதிலே அன்வயிப்பதுதான் சுலபம். கருணையா விதாய, நீ கருணையினாலேதான் ஜெகத் சிருஷ்டியே பண்ணுகிறாய். இங்கே சொன்ன விதானம் என்பது படைப்பு. நீ படைப்பதே கருணையினாலேதான். அச்சித விசிஷ்டான் பிரளயே என்கிற ஸ்லோகத்திலே படைப்பு என்பதையே அவன் கருணையாலே தான் பண்ணுகிறான் என்பதை விவரிக்கிறார். அல்லது விதாய பிரம்மாதீன் விதரதி, தரதி என்கிற வினை சொல் இருக்கிறதே, கொடுக்கிறான் என்று. அங்கே கருணையா என்பதை அன்வயிப்பதும் மிகவும் பொருத்தம். ஏனென்றால் அது வினை சொல், முற்று, அதிலே அன்வயிக்கலாம். கருணையா தரதி, கருணையோடு கூட கொடுக்கிறான். அவன் கொடுப்பது இருக்கிறதே, இந்த இடத்துல வேதோபதேசத்தை பற்றின பேச்சு. அவன் வேதம் உபதேசிக்கிறான் பிரம்மாவுக்கு, கருணையோடு உபதேசிக்கிறான். இதனாலே எல்லாரும் கடை தேர வேண்டும் என்பதற்காகவே இந்த அருள் புரிந்து உபதேசிக்கிறான். அதனாலே விதரதி என்பதிலேயும் அன்வயிக்கலாம். அல்லது அதற்கடுத்த பாதத்திலே இது தூரான்வயம்தான். பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரசாபி சுலபம் என்ற இடத்திலே சுலபம் என்று ஒரு பதம் இருக்கிறது. அங்கேயும் கருணையாக வேண்டுமானால் அன்வயித்துக் கொள்ளலாம். அவன் நமக்கு எதனாலே சுலபமாக ஆகிறான்? அவன் வாஸ்தவத்திலே துர்லபமாயிற்று. ஏன் துர்லபன் என்றால் அவன் மிகவும் பரத்தத்தை அதிகமாக கொண்டவனாயிற்று. அவனுடைய மேன்மைக்கும் நம்முடைய கீழ்மைக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதே. அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி சுலபன் ஆகிறான்? அதற்கு என்ன காரணம் என்றால் கருணையா, அவனுக்கு கருணை என்கிற குணம் இருக்கிறபடியினாலே நமக்கெல்லாம் கூட எளிதில் கிடைக்கக்கூடியவனாக அவன் ஆகிறான் என்று அங்கேயும் அன்வயிக்கலாம். சரி, கருணையா என்ற பதம் 3 இடங்களிலே அன்வயிக்கக்கூடியதாக ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த பதம் இந்த சந்தர்ப்பத்திலே எதற்கு? நாம் பிரபத்தி பண்ணுகிறேன், நான் புகழ் அடைகிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அப்பொழுது பகவான் கருணையோடு கூட சிலவற்றை பண்ணுகிறார் என்பதை எதற்கு சொல்ல வேண்டும் என்றால், சரணாகதி என்பதே கூட, அந்த காரியமே கூட கருணாவலம்பனம் தான். உன்னருளன்றி எனக்கொரு நற்றுணை இல்லை தான் அதிலே சொல்லுகிறோம். உன்னுடைய அருளை நான் வேண்டுகிறேன் என்பதுதான் சரணாகதி. நானாக பக்தி யோகத்தை பண்ணுவதற்கு வக்கில்லாதவனாக, துப்பில்லாதவனாக, அகிஞ்சனாக ஆகிவிட்டபடியால் அந்த பக்தி யோக ஸ்தானத்திலே தேவரீரே நிற்க வேண்டும், எனக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனை தான்.
அதனாலதான் சரணாகதி பண்ணுபவர்களை பற்றி சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் கமலாவாச காருண்யே காந்தினா என்று சொல்வார். காருண்ய ஏகாந்தி, அவனுடைய காருண்யம் ஒன்றை மட்டுமே பற்றி கொண்டிருப்பவர்கள். அப்படி பகவானுடைய அருளை வேண்டுவதுதான் சரணாகதி என்று இருக்கிறபடியினாலே சரணாகதி பிரகரணத்திலே கருணா என்பதை நாம் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும். லக்ஷ்மி தந்திரத்திலே ஒரு ஸ்லோகம் இதை சொல்லுகிறது. லக்ஷ்மியா சக ஹ்ருஷீகேஷः தேவ்யா காருண்ய ரூபயா ரட்சக சர்வ சித்தாந்தே வேதாந்தேபி ச கீயதே என்று. அவன் ஸ்ரீமானாக இருக்கிறான் என்று சற்று முன் சொன்னோமே, அந்த ஸ்ரீயே காருண்ய ரூபயா ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம், அவனுடைய கருணையே வடிவெடுத்தது என்னும்படியாகத்தான் அங்கே லக்ஷ்மி அமர்ந்திருக்கிறாள். கருணா என்று அவளுக்கே ஒரு திருநாமம், லக்ஷ்மிக்கே கருணா என்று ஒரு திருநாமம். அதனாலே கருணையா என்றால் அவளோடு கூட என்று கூட அர்த்தம் சொல்லலாம். இந்த ஸ்லோகமும் தேவ்யா காருண்ய ரூபயா என்று சொல்லுகிறது. தேவி இருக்கிறாளே ஸ்ரீதேவி, அவள் காருண்யமே வடிவெடுத்தவள். அவளுக்கு அதிக கருணை என்று மட்டும் கருத்தில்லை, இவனுடைய கருணையும் அவளாகத்தான் வடிவெடுத்திருக்கிறது. ரிஷிகேசனுடைய காருண்யம் இருக்கிறதே, அதுவும் லக்ஷ்மி ரூபத்தில் தான் இருக்கிறது. அவளோடு கூட சேர்ந்த பிறகுதான் அவன் ரட்சகன் ஆகிறான் என்று சர்வ சித்தாந்தே வேதாந்தே விட எல்லா சித்தாந்தத்திலையும் வேதாந்தத்திலையும் பாடப்படுகிற கருத்து இது. லக்ஷ்மியோடு கூடின ரிஷிகேசன் தான் நம்மை ரட்சிக்கிறார். அந்த லக்ஷ்மி என்பவள் கருணா ரூபமானவள் என்று. ஆகா, சரணாகதியிலே நாம் கருணையையே அவலம்பிக்கிற காரணத்தினாலே முதல் பாதம் கருணையா என்ற பதத்திலே முடிவடைகிறது. இதுவரையில் ஞான திலகத்தின் 5வது ஸ்லோகத்தில் முதல் பாதத்தின் அர்த்தத்தை பார்த்தோம். இப்பொழுது 2வது பாதம். விதாய பிரம்மாதீன் விதரதி நிஜாதேசமபிய என்று. இது உலக படைப்பை பற்றி பேசுகிறார். ஜெகத் சிருஷ்டி காலத்திலே பிரம்மா முதலியவர்களை பகவான் சிருஷ்டி பண்ணுகிறார். சிருஷ்டி பண்ணினதோடு பண்ணின உடனே முதல் காரியமாக வேதோபதேசம் பண்ணுகிறார். நிஜ தன்னுடைய ஆதேசம் கட்டளையான வேதத்தை அதையும் எவனொருவன் விதரதி கொடுக்கிறான், பிரம்மாவுக்கு கொடுக்கிறான், பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிக்கிறான் என்று எங்கே இருக்கிறது என்றால் வேதத்திலேயே இருக்கிறது. வேதத்தின் ஒரு பகவான, வேதத்தின் அந்தமான உபனிஷத்திலே இருக்கிறது. என்ன இருக்கிறது? யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஷ்ச பிரஹிணோதி தஸ்மை. முதல் காரியமாக அந்த படைக்கப்பட்ட பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிக்கிறார் என்று வேதத்தின் ஒரு பகுதியான ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்லுகிறது. நான்முகன் முதலியோரை படைத்து தன்னுடைய கட்டளையையும் எவன் கொடுக்கிறானோ அவன் என்று இந்த 2வது வரிக்கு அர்த்தம். நாராயணன் பலரை படைப்பது நமக்கு தெரிந்தது, பிரம்மாதீன் என்று. வேதங்கள் தான் பகவானின் கட்டளைகள் என்பது இந்த இடத்திலே தன்னுடைய கட்டளையை கொடுக்கிறான் என்று இருக்கிறது. ஆனால் வேதத்திலே என்ன இருக்கிறது? தன்னுடைய கட்டளை என்ற வார்த்தை இல்லை. நிஜாதேசம் என்பது அந்த மூலமான ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் வாக்கியத்திலே இல்லை. யோவை வேதாம்ஷ்ச பிரஹிணோதி தஸ்மை என்றுதான் இருக்கிறது. வேதத்தை உபதேசிக்கிறான் என்று இருக்கிறதே தவிர தன்னுடைய கட்டளையை கொடுக்கிறான் என்று இல்லை. ஆனால் இங்கே சுவாமி தேசிகன் அதே மந்திரத்தை நினைவு கூறும் விதமாக பல பொது பதங்களை இட்டு பேசின பிறகும் கூட வேதம் என்பதற்கு பதில் ஆதேசம் என்பதை போட்டிருக்கிறார். ஏனென்றால் வேதங்கள் தான் பகவானின் கட்டளைகள். இப்பொழுது நாம் வேதங்கள் தான் பகவானின் கட்டளைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேதான் என்கிற பதத்துக்கு பதிலாக நிஜ ஆதேசம், இறைவனின் கட்டளை என்ற பதத்தை அவர் இட்டிருக்கிறார். அதனாலே இப்பொழுது
ஒரு 5 நிமிஷ காலம் வேதங்கள் பகவானுடைய கட்டளைகள் என்பதை பல பிரமாண வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள போகிறோம். முதலிலே வேதம் பகவானின் கட்டளை என்று சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருகிறது மிக பிரசித்தமான ஒரு விஷ்ணு தர்ம ஸ்லோகம். அது ஏன் மிக பிரசித்தமாயிற்று என்றால், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தேசிகன் முதலானவர்கள் அதை அடிக்கடி மேற்கோளாக எடுத்து காட்டுவதாலே அது பிரசித்தம். வேதம் பகவானுடைய கட்டளை என்று விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தம் தெரிவிக்கிறது. ஸ்ருதி என்று ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆஜ்ஞை என்று பகவானே சொல்லுகிறான். நான் இட்ட கட்டளையாகும். வேதமும் வேதத்தை உபபிரமிக்க வந்த ஸ்மிருதியும் என்னுடைய கட்டளைகள். அதை மீறுபவன் என்னுடைய ஆணையை மீறுபவனாக ஆகிறான். ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி. அப்படி என்னுடைய கட்டளையை ஒருவன் மீறினானால் அவன் எனக்கு துரோகி ஆகிறான். மத்தோபி ந வைஷ்ணவா. எனக்கு அவன் பக்தனாக இருந்தாலும் அவனை நான் வைஷ்ணவனாக என்னுடையவனாக நான் கருதுவதில்லை என்கிறான் பகவான். எவ்வளவு ஸ்பஷ்டமாக இருக்கிறது. சில பேர் என்ன பண்ணுகிறோம், பெருமாளிடம் பக்தி பண்ணுகிறோம், ஆனால் பெருமாள் சொன்ன ஸ்ருதி ஸ்மிருதி கட்டளைகளை மீறிக்கொண்டே அவனிடம் பக்தி பண்ணுகிறோம். கோவிலுக்கு போகிறோம், ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணாமல் போகிறோம். தீட்டோடு கோவிலுக்கு போகிறோம். அப்படியானால் ஸ்ருதி ஸ்மிருதி முதலியவற்றை எல்லாம் மீறி பகவானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அதிலிருந்து விலகி ஆஜ்ஞாச்சேதனம் பண்ணி பிறகும் துணிச்சலுடன் கூட பெருமாள் எதிரிலேயே போய் நிற்கிறோம். பெருமாள் என்ன சொல்கிறான்? மம துரோகி. எனக்கு துரோகியாக வந்து என் எதிரில் நிற்காதே என்கிறான். நீ என்னுடைய பக்தனாக இருந்தால் கூட நீ வைஷ்ணவன் கிடையாது என்று விஷ்ணு தர்மத்திலே. இதிலே நமக்கு இப்பொழுது வேண்டிய விஷயம் வேதங்கள் பகவானுடைய கட்டளைகள் என்று. பட்டருடைய ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே ரக்ஷாபூத நிவேதினி ஸ்துதி ரசௌ த்வன்னித்ய சாஸ்திஸ்தவ என்று இருக்கிறது. அசௌ இந்த வேதமானது த்வன்னித்ய சாஸ்தி, சாசன் சாஸ்தி என்றால் கட்டளைதான். நீ இட்டிருக்கிற கட்டளைகள் தான் வேத விதிகளாக எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்று அங்கே சொல்லுகிறார். த்ரயீ சுவாமி தேசிகன் தன்னுடைய ஒரு கிரந்தத்திலே தனக்கு பூர்வர்களான ஒருவருடைய கிரந்தத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். அந்த கிரந்தத்தின் பெயர் ரத்னாகரம் என்பது. அதிலிருந்து வேதத்திலே விருத்தி கொண்டவர்கள், வேதத்தினாலேயே விருத்தி அடைந்தவர்கள், கிழவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தத்தத் விதிரபி பவத் பிரேரணம். அந்தந்த வேத விதிகள் எல்லாம் இருக்கிறதே, அது ஒவ்வொன்றுமே உன்னுடைய பிரேரணம், உன்னுடைய ஏவல். நீ பண்ண சொல்லுகிறாய். வேதத்தில் சொன்னதெல்லாம் பகவான் சொன்னவை என்று சொல்கிறார்கள் என்று தத்துவ ரத்னாகரத்திலே இருக்கிறது. வேதாந்த தேசிகனுடைய நியாய பரிசுத்தி என்கிற கிரந்தத்திலே ஸ்வசாசனாவபோதி சாஸ்திரஞ்ச பிரதிஷ்ய என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஸ்வ தன்னுடைய சாசன கட்டளையை அவபோதி அறிவிக்கிற சாஸ்திரம், வேதம் என்கிற சாஸ்திரத்தை பிரதிஷ்ய கொடுத்து பகவான் நம்மை என்ன பண்ண சொல்கிறார், என்ன பண்ணக்கூடாது என்று சொல்கிறார் என்பதை எல்லாம் எந்த புஸ்தகத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் அதற்காகத்தான் வேதத்தை கொடுத்திருக்கிறார் பகவான் என்று. இன்னொரு தேசிக சூக்தி, என்று. இதை தேசிகன் கவியுமானபடியினாலே என்ன சொல்கிறார்? நிகமம் இருக்கிறதே வேதம், அது ஒரு ஹர்மியம், அது ஒரு 7 அடுக்கு மாளிகை. அந்த மாளிகையிலே சில வலபிகள் இருக்கும். அந்த வலபி என்றால் புறா கூடுகள். பெரிய பெரிய மாளிகை எல்லாம் பட்சிகள் வந்து தங்குவதற்காக பறைகள் மாதிரி பண்ணி வைத்திருப்பார்கள். அந்த பறைகளிலேதான் பகவானுடைய ஆஜ்ஞைகள் என்ற புறாக்கள் வந்திருக்கின்றன. வேதம் என்கிற 7 அடுக்கு மாளிகையிலே பகவானுடைய ஆஜ்ஞை என்பது ஒரு பாராவதியாக வந்திருக்கிறது என்று வேடிக்கையாக பேசுகிறார். ஆகா, இந்த இப்பொழுது பார்த்த வச்சனங்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவான கருத்து என்ன என்றால், வேதங்கள் பகவானுடைய கட்டளைகள்.
அதனால்தான் இங்கே ஞாச திலகத்திலேயும் என்கிறார். இப்பொழுது இந்த இரண்டாம் பாதத்திலே ஒரு உபனிஷத் வாக்கியத்தை நினைவூட்டுகிறார் என்று நாம் ஏற்கனவே சொன்னோம். அந்த வாக்கியத்தை முழுதுமாக பார்ப்போம் இப்பொழுது. இது ஒரு மந்திரம். யோவை பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ஷ்ட பிரகிணோதி தஸ்மை தம் ததேவமாத்ம புத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. சரணாகதி பண்ணுகிறேன் என்று வேதத்திலேயே சொல்லுகிற மந்திரமானபடியினாலே இது பிரசித்தம் அடைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த மந்திரத்தை இந்த 5வது ஞாச திலக ஸ்லோகத்திலே ஸ்மரணம் பண்ணுகிறார், நினைவுறுத்துகிறார். இந்த மந்திரத்தில் இருக்கிற பதங்களை இட்டு நினைவுறுத்துகிறார். யஹ பிரம்மா விததாதி தேவம் தம் முமுக்ஷு சரணம். இப்படி 8 பதங்கள் இந்த மந்திரத்திலேயும் இருக்கின்றன, இந்த ஞாச திலகத்து 5வது ஸ்லோகத்திலேயும் இருக்கின்றன. அதனால இந்த 5வது ஸ்லோகத்தை வாசிப்பவர்கள் எவருக்கும் சந்தேகமே வராது, இவர் இந்த உபனிஷத் மந்திரத்தை தான் எடுத்து இங்கே விருத்தம் மாற்றி கொடுத்திருக்கிறார் என்று. எவன் நான் முகனை படைக்கிறானோ, படைத்த உடனே அவனுக்கு வேதோபதேசமும் பண்ணுகிறானோ, அந்த தேவனை நான் முமுட்சுவான நான் சரணமடைகிறேன் என்பது உபனிஷத்து மந்திரத்தினுடைய அர்த்தம். அதே அர்த்தம்தான் இங்கே 5வது ஸ்லோகத்துக்கும் ஞாச திலக 5வது ஸ்லோகத்துக்கும் அர்த்தமாக இருக்கிறது. அதனாலே அந்த உபனிஷத் மந்திரத்திலே இருக்கிற பதங்களையே இதிலே இருக்கிறார். நிஜாதேசம், நிஜ ஆதேசம் என்று பிரிக்க வேண்டும். தன்னுடைய கட்டளையை என்று, கட்டளை என்றால் வேதத்தை உபதேசம் பண்ணினார் என்று அர்த்தம் ஏற்கனவே சொன்னோம். இதிலே ஒரு வேடிக்கை என்ன என்றால், நிஜாதேசத்தை கொடுக்கிறவன் நிஜ தேசத்தை கொடுப்பான் அல்லவா என்று ஒரு வேடிக்கை. நிஜ தேசம் என்றால் தன்னுடைய ஸ்தானம், நித்திய விபூதி ஸ்தானம், ஸ்ரீவைகுண்டம், பரமபதம், ஆகாசம், பரமாகாசம், நித்திய வியோமா என்றெல்லாம் சொல்லுகிற அந்த ஸ்தலம் இருக்கிறதே, அதை நிஜ தேசம் என்று சொல்லலாம். அதைத்தான் நாம் வாஞ்சிக்கிறோம், அதற்காகத்தான் பிரபத்தி பண்ணிக்கிறோம். அவன் நிஜ தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரபத்தி பண்ணுகிறவர்கள், நிஜாதேசத்தை கொடுக்கிறவன் இதையும் கொடுப்பான் என்ற சமத்காரோக்தியோடு கூட இங்கே நிஜாதேசம் என்கிற பதம் வந்திருக்கிறது. விதரதி என்று ஒரு பதம் இருக்கிறது, கொடுக்கிறான் என்ற அர்த்தம். வேதத்தை கொடுக்கிறான் பிரம்மாவுக்கு என்று. நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம், பூர்வம் என்று ஏற்கனவே முற்காலத்திலே என்று சொல்லி ஆயிற்று, அப்பொழுது இறந்த காலம்தானே, பூத காலம்தானே சொல்ல வேண்டும், கொடுத்தான் என்று தானே இருக்க வேண்டும். பூர்வம் முதலிலே கொடுக்கிறான் என்று நிகழ்காலம் இப்படி வரலாம், பூத காலம் பிரசக்தமாகும் பொழுது வர்த்தமான காலம் எப்படி என்று நமக்கு சந்தேகம் வரும். அதற்கு என்ன பதில் என்றால், ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு பிரம்மாவுக்கு இந்த வேதோபதேச நிகழ்ச்சி நடந்து கொண்டே வருகிறது. இந்த விதரணம் இன்னும் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஒரு கல்பம் ஸ்வேதவராக கல்பம், இதிலே ஒரு பிரம்மா